ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீதத்திலே 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமென். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதிலே வெட்கப்படுவார்களா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், என் விண்ணப்பத்தை கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானது. ஆமென். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் தேவன் நம்மளுடைய சத்தத்தை, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இந்த வருஷம், இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் அளிக்கிற நன்மையினால் அவர்கள் திருப்தியாவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இந்த வருஷம் நம்மளை திருப்தியாய் நடத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்திலே அநேக தேவைகள் இருக்கலாம். நம்ம பார்க்கிறோம் அநேக மாற்றங்கள், அநேக அழிவுகள். ஆமென். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கலாம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை, ஆமென், அவரை ஆராதிக்கிற, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய நன்மையினால் திருப்தியாய் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் இந்த வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு என்ன செய்தார்? நமக்கு உதவி செய்தார். சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து அந்த வார்த்தையை நாம் தியானிக்க உதவி செய்தார். ஆமென். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். தேவனுடைய வீட்டில் உள்ள நன்மையினால் என்ன செய்வார்? தேவன் முதலாவது நம்மை திருப்திப்படுத்துவார். தேவ வீட்டில் இருக்கிற நன்மை, தேவனுடைய வீட்டில் இருக்கிற நன்மை என்ன அப்படிங்கிறத 2 வாரமாய் நம்ம அதை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாரமும் தேவன் நமக்கு இந்த வசனத்தை தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். தேவனிடத்திலிருந்து தான் நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உலக மனுஷனிடத்திலிருந்து, உலக காரியங்களிலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகம் நன்மையை கொடுக்கலாம், உலகத்தில் இருக்கிறவர்களும் நன்மையினை செய்யலாம், நமக்கு கொடுக்கலாம். ஆனால் அந்த நன்மை தற்காலிகமானதே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நன்மையாய் நமக்கு கிடைக்க வேண்டியவைகள் மனுஷனிடத்திலிருந்து அல்ல, பிதாவினிடத்திலிருந்து, பரலோகத்தில் இருக்கிற தகப்பனிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். ஆமென். உலக மனிதரிடத்திலிருந்து நாம் அதை என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்கக்கூடாது. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், அந்த வரத்தில் குறைவு இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அதில் அவர் கொடுக்கிற நன்மையில் குறைவு இருக்காது. ஆமென். அவர் கொடுக்கிற வரத்தில் குறைவு இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை திருப்தியாய் நடத்துவதற்கு பரலோகத்தில் இருக்கிற நன்மையும் ஈவையும் தேவன் நமக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் ஒரு மனுஷனுக்கு நன்மையை கொடுத்தால்
அது உலக பிரகாரமாகவும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், ஆமென். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார்னா, நாம் செய்கிற காரியங்கள் மூலியமாய் கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையை நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 85 சங்கீதம் 12 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை தரும். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, அவர்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு தேவன் நன்மையானதை அவர் தருவார். அப்போ தேசம் தன் பலனை தரும். ஆமென். அவர் நன்மையை ஒரு தேசத்துக்கு கொடுக்காவிட்டால் அந்த தேசத்திலே நன்மையை என்ன செய்ய முடியாது? நாம் பார்க்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு தேசம் நன்மையால் நிரப்பப்பட வேண்டுமானால் தேசத்துக்கு கிருபை உள்ளவராய் இருக்க வேண்டும். தேவன் அந்த தேசத்துக்கு நன்மை அளிக்கிறவராய் அவர் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவர் உலக பிரகாரமாகவும் தேவன் நமக்கு நன்மை தருவார், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவன் நமக்கு நன்மை தருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் 103 சங்கீதம் 5 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மளை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாயை நன்மையால் திருப்தியாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கினா அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென். தேசத்தை, நம்முடைய கையின் பிரயாசத்தை, நாம் செய்கிற காரியங்களை வாய்க்கப்படுகிறது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு நன்மையை கொடுப்பதற்கே அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. நன்மை கொடுப்பதற்கு அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. ஆமென். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு விருப்பம் நன்மையை மாத்திரம்தான் கொடுக்கணுங்கிறது தான் அவருக்கு விருப்பம். ஆனால் ஜனங்களுக்கு தங்களுடைய செய்கைகளினாலே, தங்களுடைய அக்கிரமங்களினாலே, தங்களுடைய கீழ்ப்படியாமையினால்தான் அந்த நன்மையை அவர்கள் இழந்து போகிறார்கள், அந்த கிருபையை அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நன்மை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் அவர்கள் என்ன செய்யணும்? அவர்கள் வாழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமா இருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய சந்ததிக்கு தேவன் அநேக நன்மைகளை கொடுப்பேன் என்று என்ன செய்திருக்கிறார்? அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த வருஷம் நம்முடைய சபையிலே நம்மை தேவன் உலக பிரகாரமாகவும் தேவன் என்ன செய்வார்? நன்மையினால் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ரீதியிலும் நம்மை அவருடைய நன்மையினால் நம்மை நிரப்புவார். ஆமென். நாம் வாசித்த யாக்கோபு 1 அதிகாரத்தில் நம்ம வாசித்ததின்படி, ஆமென், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது போல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரத்தினாலே தேவன் இந்த சபையை இந்த வருஷம் முடிசூட்ட தேவன் விருப்பப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு பூரணமான வரங்கள் வேணும் ஆண்டவரே, பூரண வரங்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, பூரணமான வரங்கள் எங்களுக்கு வேணும். ஆமென். அறகுறையாய் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. எங்களை பரிபூர்ணப்படுத்துவீராக, உம்முடைய வரங்களினால் எங்களை பூரணப்படுத்துவீராக. ஆமென். உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்குவீராக. ஹல்லேலூயா. நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பூரணப்படுத்துகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பார்த்து அவர் சொன்னார். உபாகமம் 28 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார்.
உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே, தேவன் நமக்கு ஆணையிட்ட இந்த தேசத்திலே, தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற இந்த தேசத்திலே, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேத வசனத்தில் கரத்தை வரிச்சு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகணும், என் கற்பத்தின் கனியில ஒரு பரிபூர்ணம் உண்டாகணும், என் பிள்ளைகளிடத்தில் ஒரு பரிபூர்ணம், என் குடும்பத்தில் ஒரு பரிபூர்ணம், என் ஆவிக்குரிய ரீதியில் ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த 28ஆம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆமென். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானார். ஆமென். அவர் சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பரிபூர்ண நன்மை எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அவர் சத்தத்துக்கு நாம் என்னமா உண்மையாய் செவி கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சத்தத்துக்கு உண்மையாய் உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களுக்கு, ஆமென், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென். சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆமென். அதை தான் நம்ம கடந்த 2 வாரமாக நம்ம தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். அவர் கட்டளைகளை நாம் கை கொண்டால் அவருடைய நன்மையை நாம் அனுபவிப்போம். ஆமென். அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து உண்மையாய் அவருக்கு நாம் இருந்தோமானால் தேவன் அவருடைய நன்மையினால் தேவன் அவர் நிரப்புவார். அதை தான் இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கவனமாய் அவருடைய கட்டளைகளின்படி நம்ம நடந்து நான் உண்மையாக இருந்தா தேவன் நினைச்சுவா உன் போக்கையும் வரத்தையும் நான் நினைச்சுவேன், ஆசீர்வதிப்பேன். அந்த வசனத்தை 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும், உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நாம கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கணும், அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும், அதுல ஒரு நன்மையை பார்க்கணும்னா தேவனுடைய நன்மை நம்ம மேல பெரிதா இருக்க வேண்டும். தேவனுடைய நன்மையே அல்லாமல் வேற நன்மைக்காக நம்ம ஓடணும்னா, வேற நன்மை நம்ம மேல இருந்ததுன்னா அது நிரந்தரமான நன்மை அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நிரந்தரமான நன்மை அல்ல. ஆனா தேவனுடைய நன்மை ஒரு மனுஷன் மேல இருக்குமானால், ஆமென், தேவனுடைய தயவுள்ள கரம் ஒரு மனுஷன் மேல இருக்குமானால் அது என்ன செய்யும்? ஒரு மனிதனை என்ன செய்யும்? கனப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவன் மேல நாம் அன்புள்ளவர்களாய் இருந்தா தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கும். நாம் தேவனை நேசிக்கிறவர்களாய் இருந்தால், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய், கவனமாய் நடக்கிறவர்களாய் இருந்தால் தேவனுடைய தயவுள்ள கரம், நன்மையான கரம் நம் மேல எப்பவும் இருக்கும். நன்மையை அள்ளி கொடுக்கிற கரம், ஆமென், ஹல்லேலூயா. நன்மையை கொடுக்கிற கரம் நம் மேல என்ன செய்யும்? இருக்கும். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை
திடப்படுத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நன்மையான கரம் நம் மேல இருந்துச்சுன்னா, தேவனுடைய தயவுள்ள கரம் நம் மேல இருந்துச்சுன்னா, இடிக்கப்பட்டிருக்கிற அலங்கத்தை கட்ட முடியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதையும் நம்ம எடுப்பித்து கட்டி நிறுத்த முடியும். ஆமென். அப்படிப்பட்ட நன்மையை தேவன் நமக்கு இந்த வருஷம் தருவார். ஆமென். தேவன் நெகேமியாவுக்கு கொடுத்த நன்மை என்னன்னா, அவருடைய தயவுள்ள கரம். ஆமென், ஹல்லேலூயா. இடிக்கப்பட்ட தேவாலயத்தை, அலங்கத்தை கட்டக்கூடிய கிருபையை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இவன் கேட்கிறதெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுக்கத்தக்கதான நன்மையுடைய கரம் அவன் மேல் இருந்தது. ஒரு ராஜாவுடைய தயவு அவன் மேல இல்லை, ராஜாவுடைய நன்மை அவன் மேல இல்லை, தேவனுடைய தயவுள்ள கரம். ஆமென், நன்மையான கரம் அவர் மேல் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் தேவனை நேசிக்கிறவனாய் இருந்தால், ஆமென், அவன் மேல அந்த நன்மையான கரம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு மேலும் இருப்பதாக. ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் தன்னுடைய நன்மையை இன்றைக்கு அவர் கொடுக்க அவர் விருப்பப்படுகிறார். யாருக்கு அந்த நன்மை கிடைக்கும்? இன்றைக்கு செய்தி அதுதான். யாருக்கு அந்த நன்மையை தேவன் கொடுக்க அவர் விருப்பப்படுகிறார்? ஆமென். எல்லாருக்கும். அவர் நல்லோர் மேலும் தீயர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறவர் தான், அவர் இரக்கமுள்ளவர் தான். ஆனா அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கமடையவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை எடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் எல்லாத்துக்கும் நன்மை கொடுக்கிறவர் தான். ஆனா அவரை நோக்கி யார் பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு விசேஷமான நன்மையை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை, இனியும் வெட்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ யாருக்கு அந்த நன்மை கிடைக்கும்னா, அவரை நோக்கி அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவருடைய நன்மை பெரிதாய் இருக்கும். இந்த வருஷம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள் என்றால், யாருக்காக இந்த வசனம்னா, என் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, என்னை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, என் சமூகத்தை நேசிக்கிறவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் சமூகத்தை நேசிக்கிறவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். என்னை தேடுகிறவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும். சங்கீதம் 34 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ குறைவுபடாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களை என்னையும் குறைவுபடாதபடிக்கு திருப்தியாய் தேவன் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ? என்னை தேடுகிறவர்களுக்கு, என்னை குறைவுபடாதபடிக்கு நான் அவர்களை திருப்தியாய் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேடுகிற நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கம் காட்டுக்கு ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. அது காட்டுக்கு ராஜானா அதுக்காக அது வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அதுக்கு முன்னாடி தானாலே சரண்டராய் விழுந்துரும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. சிங்கமும் பிரயாசப்படணும். ஆமென். இன்னொரு இருக்கிற இன்னொரு மிருகமோ மற்ற மிருகமோ அடிச்சு கொண்டு சிங்கராஜாவே சிங்கராஜாவே நீங்க பசியா இருக்கிறீங்க, இந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வேட்டையாடி கொண்டு என்ன செய்யாது, போட போகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா. ஆனா சிங்கம் பட்னியா இருக்காதான். ஏன் அப்படின்னா, சிங்கம் காட்டுல கர்ச்சிச்சது அப்படின்னாலே மற்ற மிருகங்கள் எல்லாம் நடுங்குமா அந்த சத்தத்துக்கு. ஆமென், ஆமென். ஒரு சத்தம் போட்டுச்சுன்னா இருக்கிற மிருகங்களை எங்கோ சிங்கம் இங்க பக்கத்துல வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லி உயிர் தப்புறதுக்கு ஓடணும்னு ஓடுறத பார்த்து இது அமுக்கமா போய் என்ன செஞ்சிடும், ஈஸியா என்ன செஞ்சிடும், பிடிச்சி கொண்டு அந்த இறைய அதுக்கும் குட்டிகளுக்கும் அது கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா. அப்படிப்பட்ட பலமுள்ள சிங்கமே சிங்கக்குட்டியே பட்னியா கிடந்தாலும், ஆனா என் முகத்தை தேடுகிறவர்களுக்கு நான் ஒரு நன்மையும் குறைவு வைக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா.
அதனாலதான் சங்கீதக்காரன் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன். ஏன்னா சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரே, நான் உம்மை தேடுகிறேன்னா பட்னியா இருக்கக்கூடாது. நான் கைவிடப்பட்டு இருக்கக்கூடாது, நான் அலைந்து திரிகிறவனாய் இருக்கக்கூடாது. ஆமென். நான் மற்றவர்களால் வெறுக்கப்பட்டவனாய் இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நான் குறை உள்ளவனாய் இருக்கக்கூடாது. நீங்க நடத்தணும்னா நான் அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உண்மையே வாஞ்சிக்கிறது. ஆமென். எவ்வளவு அவர் ஆண்டவரை நேசிச்சிருக்கிறார் பாருங்க. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடத்தில் இருக்கிறது போல என் ஆத்துமா உண்மையில் எப்படி இருக்கிறது? தாகமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நீரை வறண்ட நிலம் எப்படி வாஞ்சிக்கிறதோ, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும், உங்க நன்மை எனக்கு வேணும், உங்க நன்மையினால் என்னை திருப்தியாக்குங்க, உங்களுடைய பேரை திருப்தியாக்குங்கன்னு சொல்லி யாரெல்லாம் தாகத்தோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ, அவரை வாஞ்சிக்கிறார்களோ, அவர்களை அவர் விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர், நன்மையால் நிரப்புகிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ஆமென், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென். ஆமென். அவரை தேவாலயத்தில் இருக்கிற நன்மையை அவர் அனுபவித்து இருக்கிறதுனால தான், தேவாலயத்தில் தேவனிடத்தில் நன்மை பெரிதா இருக்கிறதுனால தான், ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். ஆமென். நான் ஒன்னே ஒன்று தான் அவர்கிட்ட கேட்பேன், அவர் ஆலயத்தில் நான் தங்கி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா மற்றவர்களுக்கு வெளியில் இருக்கிறவர்களுக்கு இல்லாத ஒரு நன்மை அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு செல்வந்தருக்கு ஆமென் இல்லாத அவரை தேடுகிறவர்களுக்கு உண்டு. அவருடைய ஆலயத்தை நாடி ஓடி வருகிறவர்களுக்கு அவருடைய நன்மை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை தேடி அவர்களெல்லாம் இதுவரைக்கும் கைவிடப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆமென், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் என்ன செய்வேன்? தெரிந்து கொள்ளுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தோன்னா, அவர் எவ்வளவு ஆண்டோடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறார், நேசிக்கிறார், அதில் எவ்வளோ பெரிய பலன் இருக்கிறது. ஆமென். அந்த ஆலயத்தில் இருந்தோன்னா நம்ம கண்ணீரை தண்ணீரை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 4வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென். ஆலயத்தை தேடுகிறவர்களுக்கு ஆமென் பெரிய நன்மை இருக்கிறது. அவர் சொல்றாரு, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அநேகருக்கு இன்றைக்கு ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா தாவீது இவ்வளவு நன்மையை அனுபவிக்கிறதற்கு, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறதற்கு காரணம் ஆண்டவருடைய
ஆலயத்துக்கு அவன் விரும்பினபடியால். ஆமென், ஹல்லேலூயா. ஆலயத்தை விரும்பினால் தேவன் நம்மளை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய நன்மை பெரிதாக இருக்கிறது. அவரை தேடணும். ஆமென். அவரை தேடின ஒரு மனுஷனை குறித்து இன்றைக்கு நான் பார்க்கலாம். எஸ்றா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும். ஆமென். நெகேமியால இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். இந்த இடத்துல எஸ்றா இந்த வார்த்தையை அவர் அறிக்கையிடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் நன்மையை அளிக்கிறவர். அப்போ அதை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனாய் இந்த எஸ்றா காணப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேலே இருக்கிறது. எனக்கு என்ன இல்லை, தேவையில்லை. மனுஷனுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. அந்த வசனம் முதல்ல சொல்லுகிறது, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவர்களை கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஆமென். ஏன்னா என் மேல இருக்கிறவர், நான் தேடுகிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்கிறவன் எருசலேமுக்கு கடந்து செல்ல போகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இவன் கர்த்தரை உண்மையாய் தேடினபடியால், கர்த்தரை உண்மையாய் தேடினபடியால், கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் உண்மையாய் செவி கொடுத்தபடியால், கர்த்தருக்கு இருந்தபடியால், அவன் அந்த வார்த்தைகளை தன்னுடைய சந்ததிக்கு அவன் போதிக்கும்படியாய், ஜனங்களுக்கு போதிக்கிறதற்கு அவன் கவனம் உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு தான் அவருடைய நன்மை பெரிதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அவனுடைய விசுவாசத்தினுடைய அளவை பாருங்க. நான் ராஜாவிடத்தில் போய் சேவகரை கொடுங்க, நான் பாதுகாப்பாக போகணும் நான் கேட்கறதுக்கு எனக்கு என்ன இருந்தது, வெக்கமா இருந்தது. வேண்டான்னு சொன்னாவன். ஆமென். நான் போவேன், இஸ்ரவேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நன்மையை கொடுக்கிற தேவன் என்ன செய்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு கைதியா ஒரு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்த எஸ்றா, ஆமென், தேவனை தேடினபடியால் அவன் விரும்பின எல்லாத்தையும் தேவன் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். அவனுடைய காரியம் என்ன, தேவாலயத்தை கட்டணும். இடிக்கப்பட்டு இருக்கிற எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை கட்டணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை உண்மையாய் தேடணும், உண்மையாய் ஜனங்கள் ஆராதிக்கணும், வேத வசனத்தின் தேவனுடைய கட்டளைகளின்படி என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரமாணங்களின்படி என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனை தேடுகிறதற்கு அவன் உணர்வுள்ளவனாய் அவன் இருந்தான். ஜனங்களையும் உணர்வுள்ளவனாய் நடத்துகிறதற்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். அந்த எஸ்றா 7ஆம் அதிகாரத்தை நம்ம வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வீட்டில் போய் வாசித்து பார்த்தா அந்த வசனத்தில் அவன் கேட்கிறதையும் கேட்காததையும் ராஜா அவனுக்கு அள்ளி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நன்மைங்கிறது அதுதான். ஆமென். அது ராஜாவினுடைய நன்மை அல்ல, என் தேவனுடைய நன்மை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் பனிமுட்டுகளுக்கும், ஆமென், அந்த ஆலயத்தினுடைய காரியங்களை நடப்பிக்கிறதற்கும் ராஜா அள்ளி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆலயத்தை கட்டணுங்கிறது ஈஸியான வேலை இல்லை, அது ஒரு பெரிய வேலை. ஆமென். அதுக்கு அநேக தேவைகள் உண்டு. ராஜாட்ட பெர்மிஷன் மட்டும் கிடைக்கல, ராஜாவுடைய கண்களில் தேவன் தயவையும் தேவன் கட்டளையிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் தேடினவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை அவர் நன்மையை வழங்காதிரார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமென். அவரை தேடணும். அவரை எப்படிலாம் தேடணும்னா, அதிகாலையிலே தேடணும், அந்தி சந்தி மத்தியான வேளையில் நம்ம என்ன செய்யணும், அவரை தேடணும். அவரை முழு இருதயத்தோடு தேடணும், முழு ஆத்மாவோடு அவரை என்ன செய்யணும், நாம் அவரை தேட வேணும். ஆமென், ஹல்லேலூயா.
பரிசுத்தவான்கள் வைத்திருக்கிற பிரமாணத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? அவரை தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. நியாய பிரமாணப்படி நம்ம என்ன செய்யணும்? அவரை தேடணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபையின் ஒழுங்கின்படி நாம் கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும். ஆமாம், தேடணுங்கிறத குறித்து மாத்திரம் 9 விஷயத்தை இன்றைக்கு நான் வேத வசனத்திலேருந்து எடுத்திருக்கேன். அதெல்லாம் நமக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக என்ன சொல்லுகிறேன். முதல்ல அதிகாலையில் கர்த்தரை தேடணும். ரெண்டாவது அந்தி சந்தி மத்தியான வேளையில் கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? தேடணும். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடணும். முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேடணும். நியாயமானபடி கர்த்தரை என்ன செய்யணும்? நியாயமானபடி கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும். ஆமென், ஹல்லேலூயா. இருதயத்தை முழு இருதயத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும்? அவரை தேட வேண்டும். அவரை தேடணுமா? எப்படி தேடணுமோ அந்த விதத்தில் அவரை என்ன செய்யணும்? தேடணும். அநேகர் ஆலயத்தில் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. ஆமென். அவரை தேட வேண்டிய விதமாய் அவரை நாம் தேட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் வைத்த பிரமாணத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? அவரை தேடணும். சபை ஒழுங்கின்படி அவரை தேடணும். சபையில் நடக்கிற ஜெபத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கலந்து கொண்டு கர்த்தரை உண்மையாய் நம்ம என்ன செய்யணும்? அவரை தேடணும். அப்போ தேடும் பொழுது அவரை நாம் கண்டுகொள்ளுகிறதற்கு, அந்த நன்மையை நிறைவாய் பெற்றுக்கொள்கிறதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவரை தேடுகிற அவர் நன்மையை கொடுக்கிறார். இந்த எஸ்ரா அவரை தேட வேண்டிய விதமாய் அவரை தேடினான். முழு இருதயத்தோடு அவரை தேடினான். முழு பலத்தோடு அவரை தேடினான். ஆமென். எப்பொழுதும் அவரை தேடினான். அவரை ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஒழுங்கின்படி, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒழுங்கின்படி அவரை தேடினான். அவருக்கு ஆராதனை செய்ய அவன் செய்தான் என்று நாம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். 7ஆம் அதிகாரத்தில் அப்படி தேடினதுனால அவனுக்கு கிடைச்ச நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுகளுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோடு கூட சேர்த்து கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருந்ததுனால அநேகரை அவன் சேர்த்து கொள்ள தேவன் நன்மை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய தேட வேண்டிய விதமாக நம்ம நினைச்சணும், தேடணும். தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ரெண்டாவது, தேவன் யாருக்கு அவருடைய நன்மையை அவர் கொடுக்கிறார் அப்படின்னா, உத்தமர்களுக்கு தேவன் நன்மையை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில் நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். ஆமென். உத்தமர்களை மோசப்படுத்தி உண்மையாய் நடக்கிறதற்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறாங்களோ, ஆமென், ஹல்லேலூயா, ஆமாம், அவங்களெல்லாம் அதில் நிற்காதபடிக்கு, உத்தமமாய் அவர்கள் நடந்து விடக்கூடாதபடிக்கு அவர்களை மோசப்படுத்துகிறவன், பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின வழியில் தானே விடுவான். அவர்களை நீதியின் பாதையில் நடத்தாதபடிக்கு, உத்தமமான பாதையில் அவர்கள் உண்மையாய் அவர்கள் நடக்கக்கூடாதபடிக்கு, ஆமென், அவர்களை மோசமான பாதையில் நடத்துகிறதற்கு, ஆமென், எத்தனிக்கிற மனுஷன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. தான் வெட்டின குழியில் தானே விழுவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பார். உண்மையாய் நடக்கிறவர்கள், தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் இந்த வருஷத்திலே நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையாய் நடக்கிறவர்கள் சுதந்திர
சொல்லுகிறார். உண்மை இல்லைன்னா அந்த நன்மையை சுதந்திரிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். 84ஆம் சங்கீதம். ஆமென், ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், அவர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்குகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. யோபு உத்தமமாய் நடந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாய் அவன் என்ன செஞ்சான்? அவன் காணப்பட்டான். உத்தமமாய்னா உண்மையாய், தேவனுக்கு உண்மையாய் இருந்தான். ஆமென். அவர் என்னை காண்கிறவர் என்கிறதுல அவன் ரொம்ப தெளிவுள்ளவனாய் இருந்தான். தேவனுடைய சந்நிதிக்கு முன்பதாகவும் அவர் இல்லாத இடத்துலையும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உண்மை உள்ளவனாக இருந்தான். நான் எங்கே இருந்தாலும் தேவனுடைய கண் என் மேலே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் பாதாளத்தில் போய் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் அவருடைய கரம் இருக்கிறது. நான் வானத்துக்கு மேலே ஏறினாலும் அங்கேயும் அவருடைய கரம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் நன்மையை கொடுப்பார். அவன் உண்மையாய் இருந்ததுனால தேவன் அவன் இழந்து போன எல்லாவற்றுக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையினால் அவனை நிரப்பினார் என்று 42ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உண்மையாய் உத்தமனாய் இருக்கிறவனுக்கு தேவன் என்ன செய்வார்? நன்மையை அருளுவார். உத்தமமாய் இருக்கணும், உண்மை இருக்கிறவனை தேவன் நேசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் உத்தமர்? உத்தமர்களை எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? யார் உத்தமர் அப்படின்னு சொன்னால் வேதம் அதற்கு நிறைய வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இதை யோபுனுடைய வாழ்க்கையை வைத்தே இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. யார் உத்தமன்? யார் உத்தமன்? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. பலவானை பார்க்கிலும், ஆமென், தட்டாப்புட்டான் காரியத்தை செய்கிறதை காட்டிலும், ஆமென், சாந்தமுள்ளவன் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தரம் இருக்கு, எனக்கு பலன் இருக்கு, எனக்கு செல்வம் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி தடாப்புடானே எடுத்த கௌத்தனை நினைச்சக்கூடாது, காரியத்தை செய்யக்கூடாது. நீடிய சாந்தம் உள்ளவன். ஆமென். சாந்தமாய் செயல்படணும். ஆமென். சாந்தத்தோடு பதில் சொல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் பேசிட்டு ஐயோ எனக்கு பேச தெரியல, ஆமாம் எனக்கு அப்படி இப்படின்னு கதை சொல்லக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் என்ன செய்வன்? உத்தமன். ஆமாம், இதை பிடிச்சிடணும், அதை பிடிச்சிடணும், அதை சாதிச்சிடணும், இது சாதிச்சிடணும், நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும், இதாய்க்கிறணும் அப்படின்னு சொல்லி கவுத்திடணும், எடுத்துடணும்னு நினைக்கக்கூடாது. ஆமென், ஆமென். மனதை அடக்க கற்றுக்கொள்கிறவன் தான் உத்தமன். மனதை அடக்க முடியலனா அவன் உத்தமன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பிரசங்கி 7ஆம் அதிகாரம், ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அப்போ அந்த முடிவு நல்லதா இருக்கணும் அப்படின்னா, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஆமென். அந்த முடிவு மகிமையாய் மாற வேண்டுமானால், நன்மையாய் மாற வேண்டுமானால், பெருமை உள்ளவர்களை தேவன் வெறுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. பொறுமையாய் இருக்கிறவர்கள் உத்தமன். ஆமென், ஸ்தோத்திரம். இரண்டாவது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழுகிறவன்.
ஆமாம், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நான் அவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், நான் அப்படி வேத வாசிக்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறதுல உத்தமம் கிடையாது. ஆமென். கர்த்தரால் புகழப்படுகிறவன் தான் உத்தமன். ஆமென், ஆமென். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னாக்கா, மற்றவங்கள கம்பேர் பண்ணி, ஆமாம் அவங்க உத்தமம் இல்லை, அவங்க இந்த காரியம் செஞ்சாங்க, அவங்க இந்த காரியம் செஞ்சாங்க, இந்த காரியம் செஞ்சாங்க. எதுக்காக இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கள காட்டிலும் நான் உத்தமன் காட்டிக்கிறதுக்காக. ஆமென். அவங்க சொல்ற விதத்திலேயே நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க போய் பொட்டு வைக்கிறாங்க, அவங்க கோலம் போடுறாங்க, அவங்க இது பண்றாங்க, அவங்க இது பண்றாங்க, நாங்கெல்லாம் பரிசுத்தவானாய் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்கெல்லாம் உத்தமன் அல்ல. ஆமென். மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. பொறுமையா இருக்கிறவன் உத்தமன். கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. சாந்தமுள்ளவன் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக யார் உத்தமன் அப்படின்னா, சங்கீதம் 119 1ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆமென். வேதத்தின்படி நடக்கிறவன் தான் உத்தமன். வேத வசனத்தை பிசகாமல் ஆமென் நடக்கிறவன் தான் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனத்தை படி நடக்கிறவன் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி நடக்கிறவன் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் உத்தமன். வேத வசனத்தின்படி நடக்கிறவன் உத்தமன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த யோபு வேத வசனத்தின்படி நடக்கிறவனாய் இருந்தான், மனதை அடக்குகிறவனாய் இருந்தான், சாந்தமாய் பதில் சொல்லுகிறவனாய் இருந்தான், தாழ்மை உள்ளவனாய் இருந்தான், பொறுமை உள்ளவனாய் இருந்தான். ஆமான். மனுஷனால் புகழப்படுவதை அவன் எதிர்பார்க்கவில்லை, கர்த்தரால் புகழப்பட அவன் விருப்பப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அவனை பார்த்து அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமான யோபு என்று கர்த்தர் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து உத்தமமான பிள்ளைகள் சொல்லணும்னா, நம்ம இந்த குவாலிட்டி இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம நடக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உத்தமன், வேதத்தின்படி நடக்கிறவன் உத்தமன். எஸ்ரா தேவனை தேடுகிறதிலே அவன் உத்தமனாய் காணப்பட்டான். ஆமென். தன் மனதை அடக்குகிறவனாய் காணப்பட்டான், சாந்தமாய் பதில் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. பொறுமை உள்ளவனாய் அவன் மற்றவர்களாலே புகழும்படியாய் அவன் நடந்து கொள்ளவில்லை, தேவனால் புகழும்படியாய் அவன் நடந்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால அவனுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். வேதத்தின்படி நடக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். வேதத்தின்படி என்ன செய்யணும், நடக்கணும். அவன் வேதத்தை கற்று கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எஸ்ரா இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆமென், ஆமென். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அதிர்ஷ்டா கொடுத்த சன்னத்தின் நகலாவது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதை அவன் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கவும் செய்தான். ஆமென். அவனும் ஜெபிக்கிறவனாய் வேதம் சொன்னபடி, ஆமென், தேவை உள்ள நேரத்தில் அவன் ஜெபிக்கிறவனாய் அவன் காணப்பட்டது மாத்திரமல்ல, உபவாசிக்கிறவனாகவும் அவன் காணப்பட்டான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உபவாசித்து தேடினான் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென்.
உபவாசித்து தேடணும். ஆமென். இன்றைக்கு நமக்கு உபவாசம்லாம் நமக்கு குறைவு, எனக்கு குறைவு. அதில் நம்ம சபையில் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும், செல்வராஜ் பிரதருக்காக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் நம்ம தேடணும்னா இந்த வருஷம் தேவன் நன்மையாய் தேவன் நம்மளை நிறைய பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. உத்தம மார்க்கத்தார், உத்தமர்கள் வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சரி, மூன்றாவதாக தேவன் யாருக்கு இந்த நன்மையை அவர் கொடுக்க விருப்பப்படுகிறார் அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் நன்மையை கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசித்தோமானால், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். எது நிமித்தம் அப்படின்னா, ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். ஆமென். ஆமென். அவர்கள் பலக்க பண்ணினதற்காக, பெருக பண்ணினதற்காக தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். அவர்கள் பெருக பண்ணுகிறதற்கு, பலத்து போகிறதற்கு இந்த மருத்துவச்சிகள் செய்த காரியம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று போடணும் அப்படின்னு, பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று போடணும்னு சொல்லப்ப, இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து அவர்கள் பிழைக்கும்படி, அவர்கள் பெருகும்படி, அவர்கள் பழுகும்படி, அவர்கள் தேவனுக்கு பயந்து அந்த காரியத்தை அவர்கள் செய்ததினால ஆண்டவர் அவர்களுக்கு நன்மை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, அவருடைய சபைக்கு பயப்படுகிறார்களோ, அவருடைய வேதத்துக்கு பயப்படுகிறார்களோ, அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறார்களோ, அவருடைய பிரசன்னத்துக்கு பயப்படுகிறார்களோ, அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி தேவன் நன்மை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நன்மை என்னன்னா, அவருடைய குடும்பங்கள் தலைக்கிற நன்மை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு, தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறதுல ஒரு பயம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கென்று ஒரு பயம் இருக்கணும், ஜெபத்துக்கென்று ஒரு பயம் இருக்கணும், தேவனுடைய சந்நிதிக்கென்று ஒரு பயம் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் என்ன செய்வான்? அவனுடைய குடும்பம் தலைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த கிரியை செய்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோட செய்யணும். ஒரு காரியத்தை பேசினாலும் தேவனுக்கு பயந்து பேசணும். ஆமென். பயம் இல்லாதவன் துணிகரமா செஞ்சானா அவன் குடும்பம் தலைக்கவே தலைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பழுகி பெருகும்படி நினைச்ச மருத்துவச்சிகளுக்கு தேவன் என்ன செய்தார்? நன்மை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். ஆமென். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் வாழ வைத்ததினாலே, குழந்தைகளை கொன்று போடாமல், பார்வோன் சத்தத்துக்கு செவி கொடாமல், ஆமென், சத்துருடைய கிரியைக்கு உடன்படாமல் அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு செவி கொடுத்ததினாலே, கர்த்தருக்கு பயந்ததினாலே அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். ஆமென். தேவனுடைய சந்ததியை அழித்து போட நினைக்கிறவன், ஆலயத்தை அழித்து போட நினைக்கிறவன், ஆமென், ஹல்லேலூயா, அவனுடைய குடும்பம் தலைக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய குடும்பம் தலைக்காது. தேவனுக்கு பயந்து நன்மை செய்தால், ஆமென், அவருக்கு உண்மையாய் இருந்தால், உத்தமமாய் நடந்தால், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தரை உண்மையாய் தேடினால், பயந்து அவரை தேடினால், அவருடைய குடும்பங்களை தலைக்க தேவன் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாய் தேடுடைய குடும்பங்கள் தலைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயத்தோடு அவரை தேடணும். சும்மா ஏனதான துணிகரமா என்ன செய்யக்கூடாது, நின்னதுனால வரக்கூடாது. பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை தேடி அவரை ஆராதித்தால் அவனுடைய குடும்பத்தை தேவன் தலைக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தானியேலை தேவன் நன்மையினால் நிரப்புகிறதற்கு காரணம் என்ன? அவனை தலைக்க பண்ணினதற்கு காரணம் என்ன?
யோசேப்பை தேவன் தலைக்க பண்ணினதற்கு காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய இருதயத்தில் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் அடிமையாய் அந்த தேசத்தினுடைய நன்மையினால் அவர்கள் திருப்தியாகாதபடிக்கு தேவனுக்கு பயப்படுகிற நன்மையினால், பயத்தினால் அவர்கள் நிறைந்திருந்ததினால், இந்த காரியத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. இது என்னை திருப்தியாக்காது. தேவனுடைய கரம் என்னை திருப்தியாக்கும், தேவனுடைய சமூகம் என்னை திருப்தியாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையாய் தேடி உத்தமமாய் நடந்ததினாலே தேவன் அவர்களை திருப்தியாய் நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய குடும்பங்களை தேவன் தலைக்க பண்ணினார். கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய குடும்பங்கள் தலைக்கும், அவர்களுக்கு நன்மை பெருகும். ஆமென், அவர்கள் நன்மையை காண்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவதாக யாருக்கு இந்த நன்மை அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 31 சங்கீதம் 19 வாசிக்கும் பொழுது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பயந்தா மாத்திரம் போதாது, அதை மனுஷர் மத்தியில அறிக்கையிடணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த எஸ்ரா ராஜாவுக்கு முன்னாடி அறிக்கையிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் அறிக்கையிட்டான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருக்கு பயந்தவர்கள் மாத்திரமல்ல, மனுஷனுக்கு அவங்க பயப்படல, தேவாதி தேவனுக்கு அவர்கள் பயந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதை அறிக்கையிட்டார்கள். நாங்க அந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ள நீர் எங்களை கொண்டு போய் போட்டாலும் சரி, ஆமென், நாங்க அந்த பொற்சிலை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வழங்க மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் நம்புகிற, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், தப்புவிக்க எங்களுக்கு சொல்லி தேவன் நன்மையினால் அவர் நம்மை நிரப்புகிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். மனுபுத்திரனுக்கு முன்பதாக யார் நம்புகிறானோ, அறிக்கையிடுகிறானோ, அவனை தேவன் என்ன செய்வார்? ஆமென், கனப்படுத்துவார், தன்னுடைய நன்மையினால் நிரப்புவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அது உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம். ஆமென், அது எட்டாததா இருக்கும். அதே எனக்கா இந்த நன்மை, எனக்கா இந்த கிருபை, எனக்கா என்ன செய்வோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா இந்த மனுபுத்திரருக்கு முன்பதாக, ஏளனமாய் பார்த்த கண்களுக்கு முன்பதாக கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக நம்பிக்கையாய் கொண்டு, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுட்டு போகிறது அல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவனை தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்புகிறவனை, அறிக்கையிடுகிறவனை தேவன் கனப்படுத்துவதற்கு, நன்மையால் நிரப்புவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக ஐந்தாவதாக, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு, ஆமென், ஆமென், சரியான காரியத்தை நடப்புகிறவர்களுக்கு, தீமையான காரியங்களை அல்ல, செம்மையாய் உண்மையாய் இருக்கிறது ஒன்று, உண்மையாய் இருக்கிறது மாத்திரமல்ல, செம்மையான காரியத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், சரியானதை தீர்மானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீகா 2 இந்த வசனத்தை வாசிக்கிறோம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ,
செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஆமென். ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கணும், உண்மையா இருக்கணும். உத்தமம் என்பது உண்மை, உண்மையா இருக்கணும். ஆனா செம்மையானதை, சரியானதை என்ன செய்யணும்? செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. சரியானதை செய்யணும். வேதத்தை அதுக்கு தான் ஆராய்ஞ்சு பார்த்தோம், அதுக்கு தான் நம்ம வாசித்தோம். வேதத்தின்படி நடக்கிறவன் தான் உத்தமன். அப்போ வேதத்தின் படி, வேதம் என்ன சொல்லுகிறதோ, நியாய பிரமாணங்கள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்கிறவன் தான் உத்தமன். அவன் தான் செம்மையாய் நடக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொன்னா, அந்த வேத பிரமாணத்தின்படி நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். உன்னை நடத்துகிறவர்கள் என்ன செய்யக்கூடாது? விசனமாய் உன்னை நடத்தாதபடிக்கு, அவர்கள் சந்தோஷமாய் உன்னை நடத்துவதற்கு நீ என்ன செய்? அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இரு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லிச்சுன்னா, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அதுதான் செம்மையாய் செய்கிற காரியம். ஆமென். ஹல்லேலூயா. இதை செய், இதை செய்யாத, இப்படி இரு, இப்படி இருக்காத அப்படின்னு சொல்ற காரியத்தில் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதி, நீதியாய் செய்கிறது. நீதி அதுதான் சரியான வார்த்தை. செம்மைங்கிறதுக்கு அடையாளம் நீதியாய் நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீதியாய் இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய நன்மையை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் வெளிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நீதியாய் நடந்தால் அவருடைய முகத்தை உங்களாலும் என்னாலையும் தரிசிக்க முடியும். நீதியாய் நாம் நடக்காவிட்டால், செம்மையாய் நாம் இராவிட்டால், செம்மையான காரியத்தை நாம் செய்யாவிட்டால் அவருடைய முகத்தை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நீதிக்கு உட்பட்டு நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நான் தரிசிக்கும் பொழுது உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். ஆமென். நான் முழுமையுமாய் உம்மை கண்டுகொள்ளுவேன், முழுமையுமாய் நான் என்ன செய்வேன்? உம்மை நான் திருப்தியாய் நான் என்ன செய்வேன்? உம்மை கண்டுகொள்ளுவேன். ஆமென். நான் தேடுகிறவர்களுக்கு தேவன் நன்மையை கொடுப்பார். அந்த தேடுகிறவர்கள் தேவனை கண்டுகொள்ளணும்னா அவர்கள் நீதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உத்தமர்களுக்கு தேவன் நன்மையை கொடுப்பார். அந்த உத்தமர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா அவர்கள் நீதியாய் நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் நன்மையை கொடுப்பார். ஆனால் பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு முன்பதாக அறிக்கையிடுகிறவர்களுக்கு தேவன் நன்மையை கொடுப்பார். ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு நீதியானதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன் தான். ஆனா அவன் நீதியான காரியத்தை செய்ய தவறின பொழுது அவன் தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசியை கொண்டு அவனை கடிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீதி உள்ளவன் தான் அவருடைய முகத்தை என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவரே சொல்றாரு, சங்கீதம் 45:7 வசனத்தில், நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்குகிறவர். நீர் நீதியை பாராத சுத்த கண்ணர். ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய இருக்கிற வானத்தின் பொக்கிஷசாலையாகிய நன்மையை திறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆமென். ஹல்லேலூயா, அவன் நீதியுள்ளவனாய் அவன் இருக்க வேண்டும். ஆமென். வானத்தின் பலகனியை திறந்து ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவருக்கு தேவாலயத்தில் உள்ள நன்மையை கொடுக்கணும்னா அவன் நீதியுள்ளவனாய் அவன் இருக்க வேண்டும். நீதி இல்லைன்னா அவன் நன்மையை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள. நீதியை நடப்பிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும்
ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். அவர்கள் பாடுவாங்க. எதை பாடுவாங்கன்னா, அவருடைய நீதியின் வழிகளை அவர்கள் பாடுவார்கள், அவருடைய சத்தியத்தை அவர்கள் பாடுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவத்தை அவர்கள் பாடுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீதியா இருந்தால் தான் அவரை தரிசிக்க முடியும். நீதியா இருந்தால் தான் அவருடைய கடைசியில் அவர் நமக்கு கொடுக்க இருக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தாவே, யாரும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளுக்கும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. நம்மளுடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாக போகிற காலம் வந்திருக்கிறது. நீதியான செயல்கள் வெளியரங்கமாய் வந்திருக்கிற காலம் வந்திருக்கிறது. அக்கிரமத்தை நடப்பிக்கிறவனுடைய அக்கிரமத்தை தேவன் வெளிப்படுத்த போகிற காலம் வந்திருக்கிறது. நீதியை தேவன் கனப்படுத்தக்கூடிய நீதியாய் நன்மையை கொடுக்கிற காலம். ஆமென், ஹல்லேலூயா. நீதிக்கு தேவன் எப்படி நன்மையை கொடுக்கிறார்னா, அந்த நீதி அவனை மரணத்துக்கு தப்புவிக்கும். ஆமென். நீதிமொழிகள் 10:2 அதை வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமானுடைய சிங்காசனம் உறுதிப்படும் சொல்லி நீதிமொழிகள் 16:12 நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமானாய் நம்ம இருந்தோம்னா நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு எதிராய் ஒரு கூட்டம் எழும்பி அவதூறான காரியங்கள் சொல்லும் பொழுது இந்த வசனத்தை நான் சொல்லி சொல்லி நான் தேவனை நான் மகிமைப்படுத்தினேன். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஒரு நாளைக்கு 1000 தடையாவது நான் சொல்லியிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. என் நினைவு வரும் பொழுதெல்லாம் அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் ஜெபிச்சிருக்கிறேன். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் அறிக்கையிட்டு இருக்கிறேன். ஊழியக்காரனாகிய என்னுடைய நீதியாய் அது இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், ஆமென், எனக்கு நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம். என்னால் அவர்களுக்கு உண்டான நீதியுமாய் இருக்கிறது என்று சொன்னீரே, அந்த நீதியை நீ நிலைப்படுத்துகிற தயவுக்காக அப்படின்னு சொல்லி 1000 தடையாவது நான் சொல்லியிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே தேவன் என்னை குற்றப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பதாக என்னை மாசற்றவனாய் நிறுத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆமென். குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றப்படுத்தப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. குற்றப்படுத்தினவர்கள் என் தேவனால் குற்றப்படுத்தப்படுவார்கள். என்னால் அல்ல. நான் அவர்களை குற்றப்படுத்த மாட்டேன். என் தேவன் அவர்களை குற்றப்படுத்துவார். ஆமென். ஏன்னா இது அவரால் எனக்கு உண்டான நீதி. ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வாய்க்கவே விடல ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. வாய்க்கவே விடமாட்டார். ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, உத்தமனுக்கு தேவன் அவர் நீதி உள்ளவர். கர்த்தருக்கு முன்பதாக பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் நீதி உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நன்மையை அன்றி தீமையை அவர் அனுமதிக்கிற தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 61 ஹல்லேலூயா 10 வசனம் நம்ம எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்
மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நாம நீதியாய் நடந்தா தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய நன்மை நீதி என்கிற சால்வையை நம்மளை மூடுவோம். மெல்லிய வெள்ளை சால்வையை, அலங்கரிக்கப்பட்ட ராஜாவினுடைய சால்வையை, அவருடைய நீதியின் சால்வையை உங்க மேல என் மேல அவர் உடுத்து வைக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய போகாதபடிக்கு ஹல்லேலூயா, அவர் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு என்ன செய்தார்? தரிப்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் நீதி உள்ளவர்களாக இருந்தால் நாம் திருப்தி அடைவோம். அதுதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் ஜனங்களை பார்த்து, வேதபாரர்களை பார்த்து, பரிசேயர்களை பார்த்து, எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். ஆமென். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் இருக்கணுங்க. நீதியாய் நடக்கிறதற்கு, நீதியாய் செய்கிறதற்கு, நீதியை பேசுகிறதற்கு எவனுக்கு பசிதாக இருக்கோ அவன் பாக்கியவான், அவன் திருப்தி அடைவான் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவனை திருப்தியாக்குவேன். நீதிமானை நான் ஹல்லேலூயா. அந்த நீதிக்காக நீ துன்பப்படுகிறாயா? 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தேவன் கொடுக்கிற மிக பெரிய நன்மை என்ன தெரியுமா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறார் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் என்கிற நன்மையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அந்த நன்மையான இந்த எந்த ஈவும் புறத்திலிருந்து உண்டா பிதாவினிடத்திலிருந்து. ஆமென். அந்த பரலோக நன்மை பரிபூர்ணமாக இருக்கிற வரங்கள், பரிபூர்ணமான வரங்கள், கிருபைகள், ஆமென், ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷ சாலையை தேவன் நமக்கு தருவா. அதை தருவா. பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் தர. ஹல்லேலூயா. அந்த பரலோகத்துக்குவேன் என்று சொன்னவர் பரலோகத்துக்குள்ளே உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போய் நம்மை திருப்திப்படுத்துவார். இந்த திருப்திப்படுத்துகிற வருஷம் தேவன் நம்மை வருஷம், பரலோகத்தின் நன்மையினால் திருப்திப்படுத்துகிற வருஷம், நம்மளை பரலோகத்துக்கு நம்மளை வருஷம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற நன்மை வேணாங்க, நமக்கு பரலோகத்தில் இருக்கிற நன்மை வேணும். பரலோக எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே என்னை திருப்தியாக்குங்க, என்னை திருப்தியாக்குங்க, என்னை திருப்தியா. நீதி நிமித்தம் நான் துன்பப்படுவேன் ஆண்டவரே. நீதிக்காக நான் எவ்வளவு அவமானப்படுவேன், நீதிக்காக நான் எவ்வளவு அடிக்கப்படுவேன், நீதிக்காக நான் பரிகசிக்கப்படுவேன். எனக்குரியது பரலோக ராஜ்யம், எனக்குரியது எனக்குரிய என் நன்மையால் யார் நீதியாய் நடக்கிறவர்கள், நீதிக்காக நீதியை பின்பற்றினவர்கள், ஆமென், நீதியை பேசினவர்கள், அநியாயத்திற்கல்ல, அநியாயத்திற்கல்ல. வெளிப்படுத்தல், ஆமென், ஹல்லேலூயா, 22ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயமா பேசுகிறாங்களா? இன்னும் அநியாயமாய் பேசட்டும். அவர்கள் என்பது அவர்களுக்கே தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய மனதை சூடுண்ட பொய்யராய் மாற்றி அநியாயம் பேசுகிறார்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இது வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் கூட வருகிறது. அவன் அளிக்கும் பலன், நான் அளிக்கும் நன்மை என்னோடு.
ஹalleluya. ஓமேகாவும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற பெரிய நன்மை எதை தெரியுமா கொடுக்க போறாரு? 14வது வசனம் சொல்லுகிறது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரத்திற்கும் வாசல்கள் வழியாய் பிரவேசிப்பதற்கும் கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஹalleluya. தேவன் நம்மளை ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு அந்த நன்மையை தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவரை தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க, அவருடைய ஆலயத்தை தேடுங்க, அவருடைய வார்த்தையை தேடுங்க. ஆமென், அவருடைய கிருபையை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்தெந்த நன்மைக்காக இந்த கால வேளையில் உங்களுடைய இருதயம் இயங்குகிறதோ, எந்தெந்த நன்மைக்காக, சுகம் என்கிற நன்மைக்காக, ஆசீர்வாதம் என்கிற நன்மைக்காக, ஆமென், ஹalleluya, அபிஷேகம் என்கிற நன்மைக்காக, ஹalleluya, எந்தெந்த நன்மைக்காக உங்களுடைய இருதயம் இயங்குகிறதோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். ஆமென், கூட கொடுக்கப்படும். ஹalleluya, ஹalleluya. யாக்கோபு இப்படி ஜெபம் பண்ணார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமென், ஆமென். ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமே, நீ இருக்கிற தேசத்துக்கு நீ திரும்பி போ, நான் உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீரே, எனக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, தேவரீர், நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போகவும் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அப்படி நீர் என்னை பெருக பண்ணுவீராக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல அவர் ஜெபமாய் அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவரை நோக்கி கேட்கலாம், இந்த வருஷத்தில் என்னுடைய நன்மையால், நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, எங்களை திருப்திப்படுத்துங்க, எங்களை திருப்திப்படுத்துங்க, இந்த ஆலயத்தை திருப்திப்படுத்துங்க, இந்த ஊழியத்தை திருப்திப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்திப்படுத்துங்க, எங்கள் குடும்ப வாழ்க்கையை திருப்திப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை திருப்திப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த தேவனுடைய சம்பூர்ணத்தினால் நீர் திருப்திப்படுத்துகிற தயவுக்காக அடிமை நன்றி என்று சொல்லுகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உண்மையாய் தேடுகிறவர்கள் திருப்தியாக உதவி செய்யுங்க, உத்தமமாய் நடக்கிறவர்கள் திருப்தியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிறவர்கள் ஆண்டவரே திருப்தியாக உதவி செய்யுங்க, உம்மை அறிக்கையிடுகிறவர்கள் திருப்தியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். செம்மையாய் நடக்கிறவர்கள் திருப்தியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் நிலைப்படுத்துகிற தயவுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளினாலே ஆண்டவரே ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ திருப்திப்படுத்துகிற தயவுக்காக அடிமை நன்றி செலுத்துகிறேன். நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you. God bless you. Amen.